ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா, அது பின்னால டிராவல் பண்ணி இதெல்லாம் சரிப்படுத்த முடியுமா? அப்படின்னு கூட நான் யோசிச்சிருக்கேன். என்னோட மனச வந்து அவ்ளோ ஒரு லைட் ஆக்கி, மீண்டும் ஒரு புதிய ஒரு பிறவி எடுத்த மாதிரி, நான் எவ்ளோ பெரிய ஒரு சோல், எவ்ளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சோல் அப்படின்றத வந்து நான் அந்த நேரத்துல தான் நான் உணர்ந்தேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். பிரெத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷனோட ஞான தமிழ் ஜூம் தளத்துக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட பெரியாச்சி பெருமாள்னு ஒருத்தவங்க மலேசியால இருந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். அவங்க வந்து இயற்கையை ரொம்ப ரொம்ப விரும்புறவங்க. அப்புறம் அவங்களுக்கு தோட்டக்கலை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து ஒரு எளிமையான வாழ்வியலை அன்றாடம் வழிமுறையா வச்சிட்டு இருக்காங்க. சித்தா முறையில அவங்க வந்து எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க சமீபமா பிரதீப் சரோட சிக்னேச்சர் ரிட்ரீட் அட்டன் பண்ணியிருக்காங்க. 10 நாள் மௌன தியானம். ஸோ அந்த ரிட்ரீட் அனுபவங்கள் எப்படி இருந்தது, அவங்க மலேசியாவுக்கு போன பிறகும் என்ன ஃபாலோ பண்றாங்க, என்ன மாற்றங்கள் அவங்களுக்குள்ள நடந்தது அப்படிங்கறத நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ பெரியாச்சி பெருமாள் மேம். வெல்கம் டு திஸ் ஞான தமிழ் ஜூம் செஷன். ஓவர் டு யூ. வணக்கம்மா. முதல்ல எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஞானத்தமிழுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய அனுபவம்னு நம்ம வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து பகிர்ந்து கொள்ள எனக்கு இந்த கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. முதல்ல வந்து நானு இந்த தியானத்துக்குள்ள நான் வந்ததே வந்து பிரதீப் மாஸ்டர் அவங்களுடைய அந்த வீடியோ எல்லாம் பார்த்து, பிறகு எனக்குள்ள ஒரு ஏதோ ஒரு கனெக்ஷன், ஏதோ ஒரு உணர்வு, இதை வந்து நம்ம நம்ம வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு அந்த வீடியோ பார்த்து அதை நான் வந்து ஏறக்குறைய ஓராண்டு காலமா பிராக்டிஸ் பண்ணி அந்த தியானத்தை வந்து நான் வீட்டுல வந்து செய்து, அதன் பிறகுதான் அவருடைய இந்த ரிட்ரீட்க்கு வந்து வரக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த ரிட்ரீட்க்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து எப்படி கிடைச்சதுன்னா, நான் என்ன நினைச்சேன்னு தெரியல. நான் வந்து அந்த விளம்பரத்தை பார்த்தோன்னே நான் வந்து என்னோட பேரை வந்து பதிஞ்சிட்டேன். நான் எதையுமே யோசிக்கல. நான் பேரை பதிஞ்சிட்டேன். எப்படி போக போறேன், எங்க இருக்கு, எங்க ஃபேமிலி கிட்ட கூட நான் சொல்லல. நான் என்ன செஞ்சேன், சரி போக போக பாத்துக்குவோம் அப்படின்னு. நான் பதிந்தது வந்து ஜனவரி மாதத்தோடைய அந்த ரிட்ரீட்க்கு. பிறகு போக போக தான் எனக்கு தெரிஞ்சது மலேசியால இருந்தும் சரி, அல்லது பக்கத்துல சிங்கப்பூர்ல இருந்தும் சரி, யாருமே அந்த ஜனவரிக்கு வந்து வரல, பேர் பதிவு கொடுக்கலன்னு. பிறகு வந்து எப்படியோ என்னுடைய தோழிகள், இங்க இருக்கிற அந்த மலேசியால இருக்கிற மற்ற தோழிகள் மூலியமா சில விஷயங்களை தெரிந்து கொண்டு, நவம்பர் மாதத்துல உள்ள ரிட்ரீட்ல வந்து இடம் இருக்குன்னு சொன்ன பிறகு, அந்த இடத்தை பெற்ற பிறகுதான் நான் வந்து குடும்பத்துக்கிட்டே சொன்னேன் நானு. அதாவது இன்னும் 2 பேர் வந்து இந்த ரிட்ரீட்க்கு போறாங்க மலேசியால இருந்து, அவங்களோட நான் சேர்ந்து போறேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் என் வீட்லயே சம்மதிச்சாங்க. அப்ப இது எல்லாமே வந்து எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த ரிட்ரீட்க்கு வரக்கூடிய ஒரு 5 நாட்களுக்கு முன்னால என்னோட விரல்ல வந்து ஒரு பெரிய ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு. அப்ப நான் வந்து இந்த ரிட்ரீட்க்கு நான் போவனா அப்படின்ற ஒரு ஒரு பெரிய கேள்விக்குறியே வந்துருச்சு எனக்கு. ஏன்னா அந்த காயமும் வந்து ரொம்ப டீப்பா தான் இருந்தது. என்னோட குடும்பத்திலயும் வந்து எல்லாரும் வந்து கொஞ்சம் தயங்குனாங்க, எப்படி போக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இருந்த போதிலும் நான் கண்டிப்பா போவேன், என்னுடைய மனதுல வந்து நான் போகணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு சேலஞ்சா நான் வந்து எடுத்துக்கொண்டு இந்த ரிட்ரீட்ல வந்து நான் கலந்துக்கிற அந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த ரிட்ரீட்க்கு நானு வரும்பொழுது நான் எதுவுமே நான் யோசிக்கல. என் கையில வேற காயம் பட்டுருச்சா, எங்க வீட்ல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு நான் அங்க வர்றதுக்குள்ளார எனக்கு எதுவுமே யோசிக்க முடியல. அப்ப நான் ரிட்ரீட்க்கு வரும்போது அந்த ஃபிளைட்ல உட்கார்ந்து இருக்கும் போதுதான் சில விஷயங்களை வந்து நானே வந்து யோசிக்கிறேன். நானே இப்படி இப்படி இதை இந்த மாதிரி செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த பிளானிங்கே நான் அப்பதான் செய்யறேன் நானு. ஏன்னா இந்த நிறைய இந்த தடங்கல்கள்னால. ஆனா முதல்ல நான் இந்த ரிட்ரீட்க்கு வரும்போது, அங்க ஆசிரமத்துல கால் எடுத்து வைக்கும் போது அந்த சூழலே எனக்கு ரொம்ப இதமா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நாங்க இங்க வந்து ஒரு பரபரப்பான சூழல்ல இருந்துட்டு, அந்த சூழல் வந்து ரொம்ப ஒரு அமைதியான சூழலா இருந்துச்சு. இயற்கை இயற்கை வளம் மிகுந்த ஒரு சூழல், அமைதி. அங்குள்ள சூழல் வந்து அந்த பசுமையான அந்த இடம், அது ஒரு காடுன்னு சொல்றதா, அல்லது ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல, எல்லாமே கலந்த ஒண்ணா இருந்தது. இயற்கை எல்லாமே கலந்துருச்சு, அமைதியான இடமா இருந்தது. அது வந்து
மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இதமா இருந்தது. ஒரு மனதுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியே கொடுத்து ஒரு நம்ம வந்து ஒரு அமைதியான சூழலுக்கு வந்து அது வந்து கொண்டு போயிருச்சு என்ன. உண்மையிலேயே நான் அததான் சொல்லணும். அந்த சூழல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தவிர்த்து அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய இந்த தாவரங்கள் தவிர்த்து மரம் செடி கொடி இவைகளை தவிர்த்து அங்க வந்து இயற்கையை வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கான அந்த சூழல் நிறைய இருந்துச்சு. சூரிய உதயத்தை வந்து நான் வந்து அவ்வளவு அழகா நான் பார்த்தது இல்ல. ஆனா அங்க வந்து அந்த குளிர்ந்த காற்றுல அந்த சூரிய உதயத்தை வந்து நாங்க பார்க்கும்போது இதெல்லாம் நான் வாழ்க்கையில வந்து எவ்வளவோ மிஸ் பண்ணி இருக்கிறேன். இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இந்த ரிட்ரீட் வந்து எனக்கு அதை எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம். அந்த சூழல் வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழலா இருந்தது. அந்த செடி கொடி அந்த தாவரங்கள் எல்லாமே வந்து உயிரோட்டமா அப்படி நம்ம கிட்ட பேசுற மாதிரியான ஒரு சூழலா இருந்தது. நம்முடன் தொடர்பு கொள்ற அந்த உணர்வை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது. எப்படி சொல்றதுன்னா அந்த அந்த அமைதியான சூழல்ல நடந்து போகும்போது அந்த சின்ன சின்ன பூக்கள் அந்த சின்ன சின்ன அந்த வண்டுகள் இவை எல்லாமே வந்து இவ்வளவு நாள் ரசிக்காத ஒண்ண ரசிக்க வந்து நமக்கு வந்து அந்த வாய்ப்பே கிடைத்தது. இவ்வளவு அழகான ஒரு சூழல் இவ்வளவு அழகான பூமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்தல் வந்து அங்க வந்தது. அந்த சூழல் வந்து என்னால மறக்க முடியல. ஏன்னா ரிட்ரீட்ல வந்து அந்த 10 நாட்களுமே வந்து மௌனமா தான் இருக்கணும். முதல் நாள் வந்து நம்ம பேசணும். மற்ற நாட்கள் எல்லாமே வந்து மௌனமா இருந்தனால அந்த மௌனம் வந்து நம்ம வந்து அந்த இயற்கையோட தொடர்பு கொள்வதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்தது. இதை வந்து என்னால வந்து நான் எப்படி சொல்லணும்னு சொன்னாக்கா அந்த சூழல் முதல்ல வந்து நான் அந்த சூழலை தான் பார்த்தேன். அந்த சூழல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய ஆன்மாவுடனும் அந்த இயற்கையுடனும் தொடர்பு கொள்வதற்கு அந்த சூழல் மிகவும் உறுதுணையா இருந்தது. பிறகு வந்து என்னுடைய அந்த தியானத்திற்கும் அந்த சூழல் வந்து மன அமைதியை கொடுத்து பிறகு வந்து இந்த நேச்சரோட கனெக்ஷன் இதெல்லாமே தியானத்திற்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருந்தது. அதை தவிர்த்து அங்க நான் இன்னும் பிரம்மாண்டமா பார்த்த விஷயங்கள் வந்து என்னன்னா இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து இவ்வளவு அழகா இப்படி பிளான் பண்ணி இந்த பிரமிடுகள் வந்து கட்டப்பட்டிருந்தது. அதுல வந்து கணேச பிரமிட் பிறகு வந்து இந்த முருக மர்காபா அப்படின்னு சொல்ல அந்த அந்த மர்காபா பிறகு வந்து அகஸ்தியர் பிரமிட் இது எல்லாமே வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்களே இவ்வளவு நேர்த்தியா இவ்வளவு ஒரு அழகான சூழல்ல கட்டி நமக்கு அந்த பல வகையான அந்த தியானத்துக்கு வந்து நம்மளுடைய அனுபவங்கள் வந்து இன்னும் நல்லா நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிரமிடுகள் மிர்காபா உள்ள வந்து மிர்காபானா என்னன்னு எனக்கு தெரியாது. அங்க போய் தான் நான் பார்த்தேன் அந்த மிர்காபானா என்னன்னு. அது உள்ள வேற கிறிஸ்டல் பதிச்சிருக்காங்க உள்ளார அந்த மிர்காபா உள்ளுக்கு. அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது உள்ள அந்த அனுபவம் வந்து வேற மாதிரி இருந்தது. பிறகு வந்து பிரமிட்ல நமக்கு கொடுத்த அந்த அந்த தியான பயிற்சி வந்து அதுல சில அனுபவங்கள் கணேச பிரமிட்ல உள்ள அந்த அனுபவங்கள் வந்து வேற மாதிரி இருந்தது. தியானம் பண்றதுக்கு சின்ன சின்ன பிரமிடுகள் வந்து நம்ம உட்கார்ந்து ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கு அந்த மாதிரியான பிரமிடுகளும் அங்க கட்டப்பட்டிருந்துச்சு. அந்த மாதிரியான அந்த விஷயங்கள் வந்து அந்த ரொம்பவும் நல்லா அந்த ஆற்றலை வந்து கிரகிக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து என்னால உணர முடிஞ்சு. எங்கேயோ எனக்கு எப்படி ஃபீல் பண்ணுச்சுன்னா எப்படி நான் உணர்ந்தேன்னா அங்க கால் எடுத்து நடந்து நான் போகும் பொழுது ஏதோ ஒரு ஹையர் வைப்ரேஷன் உள்ள ஒரு இடத்துல ஒரு வேற ஒரு டைமென்ஷன்ல உள்ள ஒரு இடத்துல நான் இருக்கிறதா என்னால அது உணர முடிந்தது. அதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நான் ஒவ்வொரு விஷயத்தையும் அது வந்து உணர்ந்து உணர்ந்து அதை பார்த்து நான் அதை அனுபவிக்கும் போது அது வந்து அந்த அந்த உணர்தலே வேற மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து நான் வந்து மலேசியால வந்து நான் வந்து அனுபவிச்சது இல்லை. இந்த மாதிரியான ஒரு இயற்கை இந்த தியானத்திற்கு ஏற்ற அந்த நிறைய விஷயங்கள் பிறகு அங்க வந்து அக்கமடேஷனும் சிறப்பா செய்து கொடுத்திருந்தாங்க. நமக்குன்னு ஒரு தனி ரூம் அந்த அறையில வந்து நம்ம வந்து தனிமையில இருக்கும்போது நம்ம வந்து யாருடன் தொடர்பு இல்லாம நம்ம கூட அமைதியா அந்த 10 நாட்கள் எப்படிதான் கழிந்ததுன்னு எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா அந்த தொடர்பு அந்த நமக்குள்ளேயே நம்ம தொடர்பு நம்மளுடைய அந்த இயற்கையுடன் உள்ள அந்த தொடர்பு அந்த சூழல் வந்து ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். அங்க முதல்ல வந்து நான் பார்த்தது அந்த சூழல் வந்து எனக்கு மிகவும் மிகவும் பிடித்திருந்தது. அதை தொடர்ந்து வந்து சூழலுக்கு அடுத்து வந்து அங்குள்ள அந்த உணவு வந்து எப்படி நான் பார்த்தேனாக்கா தியானுக்கு ஏற்ற உணவாக நமக்கு வந்து அங்க கொடுத்தாங்க. எல்லாமே டீடாக்ஸ் உணவு சாத்விகான உணவு வகைகள். அந்த டீடாக்ஸ் உணவு வந்து நம்ம உடம்ப வந்து கிளியர் பண்றதுக்கு பிறகு வந்து அந்த சாத்விக் உணவு நம்ம சாப்பிடும் போது நம்ம என்னால ஃபீல் பண்ண முடிந்தது. என்னோட உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப லைட்டா இருந்தது. அங்க வந்து நமக்கு வந்து சாதம் கொடுக்கல சாப்பிடுறதுக்கு. 10 நாள் கழிச்சு கடைசி நாள் தான் வந்து அந்த சாதமே
எல்லாமே நம்ம சாப்பிட்டோம். ஆனா அந்த உணவு அவங்க கொடுத்த உணவு காலையில வந்து டீடாக்சிங் அந்த லெமன் ஹனி லெமன் ஜூஸ் கொடுத்தாங்க. அந்த குளிர்ல நடந்து நம்ம மேல அந்த பிரமிட்க்கு போகிறதுக்கு முன்னால அத குடிச்சிட்டு போகும்போது ரொம்ப ரொம்ப இதமா இருந்துச்சு. பிறகு அங்க காலையில வந்து நமக்கு வந்து அந்த பசியாறுவது அப்படின்னு சொல்றது வந்து அந்த நட்ஸ் குடுத்தாங்க, அல்மண்ட் குடுத்தாங்க. பிறகு இது வந்து நம்ம சாப்பிட்ட பிறகு நமக்கு உடம்பு வந்து ரொம்ப லைட்டா இருக்கிறத நான் உணர்ந்தேன். அந்த தியானத்துக்கு வந்து ரொம்பவும் உதவியா இருந்தது. நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் குடுத்தாங்க. வெஜிடபிள்ஸ்னாக்கா அது ஸ்டீம் பண்ண வெஜிடபிள்ஸ். அதனுடைய அந்த ருசிய வந்து அங்க பார்க்க முடிஞ்சது. இவ்வளவு சிம்பிளா செய்திருக்காங்க. அதனுடைய ருசி வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. அந்த உணவு வந்து அவ்வளவு ஒரு சுவையா இருந்தது. ஆனா நமக்கு வந்து குடுத்தது வந்து ஒரு 2 வகையான நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் குடுத்தாங்க. தேங்காய் பூ கூட வந்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரை வச்சு குடுத்தாங்க. பழங்கள் அதிகமாக குடுத்தாங்க. இதெல்லாம் சாப்பிடும் பொழுது உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப லைட்டா இருந்தது. நான் முதல்ல நினைச்சேன் இந்த உணவு வந்து சாப்பிட்ட பிறகு எனக்கு தாங்க முடியுமா? பசி எடுக்குமா? என்ன செய்யறது? அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா யார் கூடயும் பேசவும் முடியாது. என்ன செய்யறது அப்படின்னு. ஆனா அந்த உணவு வந்து அவ்வளவு ஒரு சுவையா இருந்தது. பசி எடுக்கவே இல்ல. அந்த நேரத்துல என்ன குடுத்தாங்களோ அந்த உணவு மட்டும் தான் சாப்பிட்டோம். அடுத்தது வந்து பசியும் எடுக்கல. அது வந்து என்னால உணர முடிந்தது. தியானத்துக்குள்ள நாங்க போறதுக்கு வந்து அது வந்து ரொம்ப உறுதுணையா இருந்தது. ஏன்னா காலையில 4 மணிக்கு நாங்க அந்த தியானம், இங்க 3 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க நம்மள. நம்மளும் எழுந்திருச்சிருவோம் அந்த டைம்ல. 3:30 மணிக்கு அந்த பானத்த குடிச்சிட்டு நம்ம வந்து அங்க போகும்பொழுது தியானத்துக்கு போகும்போது 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தியானம். 2 மணி நேரம் அங்க தியானம். சில நேரம் அது கூட கூட போயிருக்கு. அந்த 2 மணி நேரம் தியானம் எப்படிதான் போகுதுன்னு தெரியல. அப்ப அதன் பிறகு வந்து 8:30 மணி போல வந்து நமக்கு இன்னும் ஒரு 1:30 மணி நேரம், அது 2 மணி நேரம் கூட ஆயிரும். அந்த தியானம். பிறகு வந்து அங்க பிரதீப் மாஸ்டரோட சத்சங்கம் இருக்கும். அதன் பிறகு வந்து நம்ம வந்து இயற்கையோட தொடர்பு கொள்ளுதல், பிறகு நம்மளுடைய மதிய உணவு இதெல்லாமே எடுத்துட்ட பிறகு 3:30 மணிக்கு திரும்பவும் தியானம். 5:30 மணி வரைக்கும் இருக்கும். அங்கிட்டு இரவு நேரத்திலயும் நம்ம வந்து நமக்கு தியானம் முடிச்சிட்டு 7:30 மணி வரைக்கும் நம்மளுக்கு தியானம் 8:30 மணி வரைக்கும் நம்மளுக்கு தியானம் இருக்கும். அத முடிச்சிட்டு மீண்டும் வந்து அந்த ஃபயர் பேதிங் சொல்லுவாங்க. அங்க அதெல்லாம் செய்துட்டு நம்ம போய் தூங்குறதுக்கு சரியா இருந்தது. இப்ப இந்த 10 நாட்களும் இப்படிதான் கழிந்தன. ஆனா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த தொடர்ப வந்து என்னால பார்க்க முடிஞ்சது. எப்படின்னா அந்த சூழல் வந்து தியானத்துக்கும் சரி, நம்ம மனதுக்கும் சரி, நம்ம சோலுக்கும் சரி, அது வந்து ஒரு கனெக்ஷன குடுத்தது. பிறகு இந்த உணவு வந்து அது இன்னும் ஒரு மெருகூட்டி குடுத்தது. எப்படின்னாக்க இந்த தியானத்துக்குள்ள நம்ம போறதுக்கு, நம்ம உடம்ப டீடாக்ஸ் பண்றதுக்கு, நம்மளுடைய மனத வந்து செம்மைப்படுத்துவதற்கு இந்த உணவும் உறுதுணையாக இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லணும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்கா, பிரதீப் ஐயா வந்து அவங்க குடுத்த அந்த அசைன்மென்ட்ஸ், அந்த முதல் அசைன்மென்ட் வந்து மிரர் ரிஃப்ளெக்ஷன் குடுத்தாரு. அத நான் எப்படி கனெக்ட் பண்ணேன்னா, மாஸ்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, 3 வருடமா பிரித்தெடுத்து, நீங்க வந்து உங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் அனைத்துமே நீங்க எழுத ஆரம்பிங்க. இப்ப வரைக்கும், இப்ப உள்ள வயது வரைக்கும்னு. இப்ப அத எழுத ஆரம்பிக்கும் போதுதான் என்னால உணர முடிந்தது. நம்ம இவ்ளோ விஷயங்கள கடந்து வந்திருக்கோமா? அப்படின்னு சொல்லி என்னால உணர முடிந்தது. இப்ப எனக்குள்ள வந்து இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் இருக்கு. நல்ல நல்ல திறமைகளும் என்கிட்ட இருக்கு. இதெல்லாம் நான் வந்து எப்பவுமே சீர்தூக்கி பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, பிறகு என்னோட வாழ்க்கையில நடந்த சில நெகட்டிவான விஷயங்கள், சில கசப்பான விஷயங்கள், நான் இவ்வளவு கோவப்பட்டிருக்கேனா? இவங்கள நான் இப்படியெல்லாம் நான் பார்த்திருக்கிறேனா? இவங்க கிட்ட நான் வந்து என்னது சண்டை போட்டிருக்கிறேனா? இவங்கனால என் மனசு பாதிச்சிருக்கா? நான் வந்து இவங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்து மன வேதனையை நான் கொடுத்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அந்த மிரர் ரிஃப்ளெக்ஷன் வந்து எனக்குள்ள நான் எதெல்லாம் மறந்தனோ சின்ன சின்ன விஷயத்த கூடயும் எனக்கு அந்த நேரத்துல வந்து நினைவுபடுத்தி இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூடயும் என்னால எழுத முடிந்தது. அது ஏன் எழுத முடிந்ததுனாக்கா அந்த இயற்கையோட தொடர்பு. அதுதான் நான் சொல்லுவேன். அந்த இயற்கையோட நம்ம தொடர்பு கொள்ளும் மௌனமா இருக்கும்போது நம்மளோட ஆத்மாவோட நம்ம தொடர்பு கொள்ளும் போது எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து அதை பார்த்து அதை எடுத்து கொடுக்கறத வந்து என்னால பார்க்க முடிந்தது. இப்ப இவ்வளவு விஷயங்களும் கடந்து வந்திருக்கோம். சில விஷயங்கள் வந்து நம்மளால சொல்லக்கூட முடியாது மற்றவங்க கிட்ட. அப்ப நம்ம என்ன நினைப்போம்னா, நமக்குன்னு ஒரு நேரம் கிடைச்சிச்சுன்னா அல்லது இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது பின்னால டிராவல் பண்ணி இதெல்லாம் சரிப்படுத்த முடியுமா அப்படின்னு கூட நான் யோசிச்சிருக்கேன் சில வேலைகள்ல. ஆனா அது கண்டிப்பா நம்மளால செய்ய முடியாது. அப்ப இது எப்படிதான் தீர்வு? எத்தனையோ மோட்டிவேஷன் கோர்சஸ்க்குலாம் நம்ம போயிருக்கிறோம். இப்ப கூட நமக்கு ஏற்பட்ட இந்த சில பாதிப்புகள், பிறகு வந்து நம்மனால மற்றவங்க எப்படி பாதிச்சிருக்காங்க, சில சூழல்கள் இதெல்லாம் வந்து சரிப்படுத்துறதுக்கு வந்து நம்மனால முடியல. அது ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. ஆனா எனக்குள்ள இருந்த
இருந்து நான் எப்படி அதை இந்த ரிட்ரீட் மூலம் அதை வெளியாக்குனேன்னு சொன்னாக்கா, மாஸ்டர் வந்து இதெல்லாம் எழுத சொன்னாங்க. இது எல்லாம் எழுதின பிறகு என்னால வந்து அது உணர முடிந்தது. நான் எனக்குள்ள உள்ள நன்மைகள், நல்ல குணங்கள், என்கிட்ட உள்ள திறமைகள் இதெல்லாம் என்னால உணர முடிந்தது. பிறகு நான் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கேன் இந்த வாழ்க்கையை கடந்து வரும் பொழுது, இது எல்லாம் என்னோட மனதுள்ளுக்கு இருந்து நான் எப்படி அதை வெளியாக்கி மீண்டும் ஒரு சரியான சூழல்ல என்னோட வாழ்க்கையை நான் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் பிரதீப் ஐயா அவங்க வந்து ஃபயர் பேதிங் வச்சாங்க. அப்ப நான் எப்படி அதை கனெக்ட் பண்ணி பார்த்தேன்னா, ஒவ்வொரு நாளும் அது அந்த ஃபயர் பேதிங் அவ்வளவு பெரிய நெருப்பு மூட்டி அங்க வந்து நாங்க வந்து அந்த ஃபயர் பேதிங் செய்வோம். அந்த நெருப்புல வந்து அந்த நம்ம உடம்பு வந்து அந்த இதமாவும் இருந்துச்சு அந்த குளிருக்கு. பிறகு வந்து என்னன்னா அந்த ஃபயர்ல வந்து நம்ம எழுதின அந்த விஷயங்கள் மாஸ்டர் வந்து சொல்லுவாங்க, இன்றைக்கு வந்து நீங்க யார் மேலெல்லாம் நீங்க கோவமா இருக்கீங்க, யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தினாங்க அவங்க பேரெல்லாம் எழுதுங்க. எழுதிட்டு அந்த அக்னி தேவர்கிட்ட வேண்டிட்டு அதெல்லாம் அங்க அந்த நெருப்புல போட்டு எரிச்சிருங்க. வேண்டிக் கொள்ளுங்க. இது எல்லாம் உங்களை விட்டு உங்க மனதால எல்லாத்தையுமே வந்து நீங்க வெளியாக்கி அதை வந்து அக்னி தேவன்ட்ட நீங்க சமர்ப்பிக்கிறீங்க அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாஸ்க் அவர் கொடுத்தாரு. முதல் நாள் வந்து யாரிடம் நீங்க வந்து கோவமா இருக்கீங்க, அவங்களோட பேரெல்லாம் எழுதுங்க. உங்களால யார் யார் பாதித்தாங்க இதெல்லாம் எழுதுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் வந்து உங்க மனதை வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு, இப்படி எல்லாம் அவர் எழுத சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை எழுதி அந்த அக்னி பகவான் கிட்ட மனதார வேண்டி நம்ம சமர்ப்பிக்கும் போது என்னால உண்மையிலே உணர முடிந்தது. எவ்வளவு வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள இருந்து வெளியாக்க முடியாத சில விஷயங்களை அங்க வந்து எல்லாமே வந்து கழிஞ்சு போன மாதிரி நம்மளுடைய உள் உணர்வுல இருந்து அது எல்லா விஷயங்களும் வெளியான மாதிரி ஒரு ஒரு உணர்வு. அந்த அக்னி பகவானை வேண்டி அந்த நெருப்புல அந்த தாட்களை எழுதின தாட்களை அங்க போட்டு அது எரியும் போது சாம்பல் ஆகும் போது நமக்குள்ள இருந்த அந்த உணர்வுகள் வந்து ஜீரோ ஆயிருச்சு. மனசு ரொம்ப லைட்டா ஆயிருச்சு. இவ்வளவு நாள் எவ்வளவோ முயற்சி செய்திருக்கிறோம், நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கோம், இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி களையிறது அப்படின்னு நிறைய மோட்டிவேஷன் கோர்சஸ் போயிருக்கோம், நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து யூடியூப்ல புத்தகங்கள் எல்லாம் படிச்சு கூடயும் அது வந்து என்னால வந்து அதுல இருந்து வெளிவர முடியாத சில சூழல்கள்லாம் இருந்தது. ஆனா இந்த ஒரு ஃபயர் பேதிங் வந்து என்னோட மனசை வந்து அவ்வளவு ஒரு லைட் ஆக்கி மீண்டும் ஒரு புதிய ஒரு பிறவி எடுத்த மாதிரி எல்லாமே வந்து சால்வ் பண்ண மாதிரி, இந்த பழைய பழைய பதிவுகள் எல்லாமே என்னை விட்டு நீங்கி நான் புதிதாக ஒரு சூழல்ல இருக்கிற மாதிரியான அந்த அந்த ஒரு உணர்வு வந்து எனக்கு ஏற்பட்டது. உணர்வு ஏற்பட்டதுன்னு மட்டும் இல்ல, அப்படியே நான் ஆயிட்ட மாதிரி எனக்கு ஒரு அது ஒரு ஃபீலிங் என்னோட டிஎன்ல இருந்தே அது வெளியாயிருச்சு. இந்த பிறவில வந்து அது இனிமேல என்ன பாதிக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த அந்த ஒரு உணர்வு ஏற்பட்டது. இதுதான் நான் ரொம்ப நாளா எவ்வளவோ மெடிடேஷன் செய்யறோம், எவ்வளவு பூஜைகள் நான் செஞ்சிருக்கேன், எவ்வளவோ என்னென்னமோ பிரார்த்தனை செய்யறோம், இதெல்லாத்துல இருந்து விடுபட முடியலையே அப்படின்னு. ஆனா அந்த ரிட்ரீட்ல உண்மையிலேயே அது எல்லாமே ஜீரோ ஆயிருச்சு. நான் இப்ப வந்து ஒரு புதியதான ஒரு ஒரு பாதையில இருக்கிற மாதிரி இருந்தது. அதன் பிறகு மாஸ்டர் வந்து இன்னொரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அது எப்படி ஐயா கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்றது என்னால அப்புறம் தான் உணர முடிந்தது. அதாவது நீ உனக்காக ஒரு லவ் லெட்டர் எழுது அப்படின்னு. அந்த லவ் லெட்டர் வந்து எனக்கு நான் வந்து ஒரு சயின்ஸ் ஆசிரியை. ஆனா எனக்கு வந்து இந்த தமிழ்ல வந்து எழுதுறது அவ்வளவு ஒரு அழகா எழுத சொன்னாரு. நல்ல ஒரு சொற்கள் எல்லாம் பாவித்து உங்களை நீங்க இவ்வளவு தூரம் நீங்க லவ் பண்றீங்க, உங்களுக்கு எனக்கு எனக்கு யாரும் லவ் லெட்டரும் கொடுத்தது இல்ல, அப்புறம் எப்படிதான் இதை எழுதுறீங்க, ஆனா இயற்கையோட தான் நீங்க கனெக்ட் பண்ணி எழுதணும்னு ஒரு டாஸ்க் சொல்லிட்டாரு. இப்ப நான் என்ன செய்ய, எப்படி இதை எழுதுறது, இயற்கையோடு கனெக்ட் பண்ணி நான் எழுதணுமேன்னு சொல்லிட்டு எனக்குன்னு அங்க ஒரு தோழி இருக்காங்க. அது வந்து ஒரு வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்துக்கு கீழே நான் அங்க போய் உட்கார்ந்து, நான் தரையில எதுவுமே போடல, அங்கேயே உட்கார்ந்துட்டு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த பிளான் வந்து நான் எடுத்து நான் எழுதும் போது ஒரு 1.5 மணி நேரம் நான் எழுதினேன். நான் எப்படிதான் எழுதி முடிச்சேன்னு தெரியல. என்ன பத்தி நான் அப்பதான் புரிஞ்சுகிட்டேன், நான் இவ்வளவு அழகானவங்களா, என்கிட்ட இவ்வளவு சிறப்பான குணம் இருக்கா, இவ்வளவு திறமைகள் நான் வச்சிருந்திருக்கிறேனா, என்னோட சோல் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கா அப்படின்றது வந்து இவ்வளவு பாதைகளை கடந்து வந்து இப்ப இங்க வந்து நிக்கிறேனாக்கா நான் எவ்வளவு பெரிய ஒரு சோல், எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு சோல் அப்படின்றத வந்து நான் அந்த நேரத்துலதான் நான் உணர்ந்தேன். அப்ப பிரதீப் ஐயா வந்து அவங்க கொடுத்த அந்த டாஸ்க் வந்து ஒன்றோட ஒன்று அந்த கனெக்ஷன் செய்து நான் பார்த்தேன். நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் வெளியாக்கி இயற்கை சூழலை கொடுத்து நம்மள கனெக்ஷன் செய்ய வைத்து அந்த சூழல் நமக்கு உதவி செய்து பிறகு அந்த நம்ம கிட்ட இருந்த அந்த உணர்வுகள் அந்த பதிவுகள் எல்லாம் வெளியாக்கி திரும்பவும் ஒரு புதிய புதிய பரிணாமத்துக்குள்ள புதிய பிறவியே எடுத்த மாதிரி இருந்தது. அந்த நேரத்துல நம்மள உணர வச்சு எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான சோல் நீங்க அப்படின்னு சொல்லி உணர வச்சு நம்மள வந்து எழுத வைத்து நம்ம சோலுக்கு
நம்மளே ஒரு லவ் லெட்டர் எழுதி அந்த லவ் லெட்டர் வந்து எப்படி இருந்ததுன்னா, நான் இவ்வளவு நாளு என்ன சோல வந்து நான் வந்து மறந்துட்டேனே, என்னோட சோல் இவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான சோல், அதை நான் மறந்துட்டு ஒரு பொருட்படுத்தாம இருந்துட்டேனே, இந்த வாழ்க்கையில வழி நடத்துறதுக்கு இவ்வளவு அழகா கொண்டு போயிருக்கு இந்த சோல் அப்படின்றத வந்து அப்பதான் நான் உணர்ந்தேன். ஏன்னா அப்பதான் அந்த விஷயங்கள் வந்து எனக்குள்ளார வந்து என்னால உள்ளுக்கு புகுத்த முடிந்தது. ஏன்னா என்கிட்ட இருந்த தேவையில்லாத பதிவுகளை வெளியாக்கி இந்த பதிவு உள்ளுக்கு போகும்போது நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது வந்து ஒரு புதிய பிறவி எடுத்த மாதிரி எனக்கு இருந்தது. எல்லாமே ஜீரோ ஆயி இப்ப புதிய ஒரு பாதையில நானு நடக்கிறதுக்கான அந்த வழி அப்படின்னு. நான் வந்து ஒரு பக்கம் பக்கமா எழுதிட்டேன். ஒரு எத்தனை பக்கம் எழுதியிருப்பேன்னு எனக்கும் தெரியல. ஒரு 6, 7 பக்கம் நான் எழுதியிருப்பேன். இவ்வளவு எழுதிட்டு நான் அந்த 1½ மணி நேரம் என்ன சொல்லுவாங்க, ஒரு பாடல் கூட இருக்கும்ல, அதாவது காதல் கடிதம் எழுதி பேனா மையம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. உண்மையிலே எனக்கு அந்த அந்த இடத்துல வந்து என்னோட இங்கே முடிஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன செய்தேனாக்கா, சரி இன்னும் கொஞ்சம் விஷயம் இன்னும் முடிக்கலையே, நாளைக்கு காலையில வந்து நம்மளுக்கு வந்து இயற்கையோட கனெக்ஷன் குடுக்கறதுக்கு ஒரு டைம் குடுப்பாங்களா, அப்ப வந்து உட்கார்ந்து எழுதிருவோம் அப்படின்னு அந்த மரத்துக்கிட்ட நான் சொல்லிட்டேன். கட்டி பிடிச்சு அந்த மரத்த, அந்த வேப்ப மரத்த, எனக்கு அந்த கனெக்ஷன குடு, எனக்கு அந்த ஃப்ளோ எல்லாம் எடுத்து குடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஆனா இத நான் படிச்சு உன்கிட்ட நான் காட்டுவேன். எல்லாம் முடிச்ச பிறகுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட சொல்லிட்டு, அந்த பேனா மை தீர்ந்தோனே நானு ரூமுக்கு போயிட்டு அப்புறம் அடுத்த தியானத்துக்கு போறதுக்கு தயாராகி போயிட்டேன். மறுநாள் திரும்பவும் வந்து புதிய பேனா எடுத்துட்டு வந்து அங்க உட்கார்ந்து நானு இல்ல நான் உன் கூட நின்னுதான் நான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னும் முடிக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து அந்த முடிக்கும் பொழுது நான் உண்மையிலேயே அழுதுட்டேன். ஏன்னா அதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன நான் மறந்துட்டேன், என்னோட சோலை நான் மறந்துட்டேன். என்னென்னமோ நினைச்சிருந்தோம், என்னென்னமோ வாழ்க்கையில கடந்து வந்திருக்கோம். ஆனா என்னோட சோலை பத்தி நான் நினைக்கவே இல்லையே. இவ்வளவு அழகான, இவ்வளவு பியூட்டிஃபுல்லான எத்தனையோ இந்த பிறவிலேயே எத்தனையோ விஷயங்களை என்ன கடக்க வச்சு என்னுடைய திறமைகள் எல்லாமே நான் பார்க்கவே இல்லையே, திரும்பி நான் பார்க்கவே இல்லையே, ஒரு நன்றி கூட நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நான் உணர்றேன். சோ நான் அதுல இருந்து நான் என்ன ரொம்ப ரொம்ப நான் நேசிக்கிறேன். என்னோட சூளையை நான் என்ன நான் நேசிக்கிறேன், என்னுடைய திறமைகள் நான் என்னெல்லாம் செய்யறனோ அதெல்லாம் நான் நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன். பிறகு அந்த விஷயம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்ப அந்த கனெக்ஷனை நான் பார்த்தேன். எவ்வளவு அழகா இந்த ரிட்ரீட்டை கொண்டு போயிருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு அந்த ரிட்ரீட் முடியக்கூடிய அந்த காலகட்டத்துல வந்து அவருடைய ஐயாவோட சத்சங்கத்துல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே வந்து ஒரு அனுபவமா லெசனா எடுத்துக்குங்க. உங்க வாழ்க்கையில நடந்த அத்தனையுமே வந்து ஒரு லெசன். நீ போட்டு வந்த அந்த பிளான் தான் உன்னுடைய சோல் பிளான். அந்த வார்த்தைகள் வந்து அதெல்லாம் என்னால மறக்க முடியல. பிரதீப் மாஸ்டருடைய அந்த சத்சங்கத்துல அவர் சொன்னது, நீ போட்டு வந்த பிளான் இப்ப நீ மறந்துட்ட. ஆனா அந்த பிளான் தான் இப்ப நடக்குது. அந்த பிளான் நடக்கும் போது அது ஒரு லெசனா பார்த்துக்கொள்ளு. எதையும் ரஷ் பண்ணாத. நீ எங்கேயும் ரஷ் பண்ணிட்டு ஓட தேவையில்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் எது சரியா அமையணுமோ அது நீ கரெக்டா செய்துகிட்டே போ. உனக்கு அந்த உதவிகளும் அந்த உணர்தலும் வரும் பொழுது, உனக்கு அந்த புரிதல் வரும் பொழுது உனக்கு இன்னும் ஒரு மேல்நிலைக்கு நீ போக முடியும் அந்த உணர்தல்ல அப்படின்னு. அதெல்லாமே வந்து என் தியானத்துல நான் உண்மையிலேயே சொல்றேன். நானு இந்த தியானத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னால என்னுடைய இந்த ஆன்மீக பயணம் வந்து வேற மாதிரி இருந்தது. பிரதீப் ஐயாவுடைய அந்த தியானத்துக்குள்ள வரும் பொழுது அவர் சொன்ன சத்சங்க உரைகள் எல்லாம் கேட்ட பிறகு வேற ஒரு பரிணாமத்துல வந்து என்ன நான் பாக்குறேன். நான் செய்த இந்த பூஜை புனஸ்காரங்கள் இவை எல்லாமே வந்து சரியில்லைன்னு நான் சொல்லல. அது எல்லாம் என்ன இப்ப இருக்கிற ஒரு நிலைக்கு வந்து கொண்டாந்து வச்சிருச்சு. அடுத்த பரிணாமத்துக்குள்ள நீ போகும் பொழுது இப்படிதான் இருக்கும், இதுதான் உண்மையான அந்த சூழல்ன்ற நீ புரிஞ்சு கொள்ளு அப்படின்ற அந்த சூழலுக்கு நான் இப்ப வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பட்டன் தட்டுனா இன்னொரு பரிணாமத்துக்குள்ள போவோன்னு. அதே போலதான் திடீர்னு எனக்குள்ள வந்த ஒரு புரிதல், ஒரு மாற்றம், இதுதான் வாழ்க்கை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் போட்ட சோல் பிளான் நான் தான் வந்து அதை நடத்துறேன். எனக்கு எல்லாம் உதவியா எல்லாரும் இருக்காங்க. அந்த லெசனை நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த லெசனை நான் லேர்ன் பண்ணி முடிக்கல அப்படின்னு சொன்னாக்கா, கடவுள் கொடுக்குற அந்த டெஸ்ட்ல நான் ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த உணர்வு, அது வந்து மாஸ்டர் அவங்க சொன்ன அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நான் அப்படிதான் பார்த்தேன் நானு. இந்த கனெக்ஷனை வந்து நான் பார்க்கும் பொழுது இந்த ரிட்ரீட் உண்மையிலேயே என்னை இன்னும் ஒரு பரிணாமத்துக்கு கொண்டு போன அந்த உணர்தல் வந்து எனக்கு இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையா இந்த ரிட்ரீட் வந்து இருந்துச்சு. பிறகு அவங்க மாஸ்டர் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அழகா அந்த ரிட்ரீட்ட கொண்டு போனது வந்து என்னால உணர முடிந்தது. இதெல்லாம் முடிச்ச பிறகு அந்த உணர்தல் எல்லாமே நமக்கு வந்த பிறகு, சரி அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க போன பிறகு எப்படி அதை பார்க்க போறீங்க? என்ன செய்ய போறீங்க? அப்படின்றத வந்து மாஸ்டர் வந்து சொல்லும்போது அப்பதான் எனக்குள்ளேயே வந்து நான் உணர்றேன். நான் என்ன சில இது எடுத்துக்கிட்டேன்னா, நானு கண்டிப்பா இத வந்து நான் கைவிட மாட்டேன். இந்த எப்படி இருந்தாலும் நான் தியானம் பண்ணித்தான் ஆகுவேன். எந்த சூழல்லயும் சரி ஒரு 10 நிமிஷம்
நிச்சயமா தூங்குறதுக்கு முன்னால நான் வந்து தியானம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து கண்டிப்பா நான் செய்தாகணும். தியானத்தை கைவிடக்கூடாது. பிறகு இங்க இருந்து கற்றுக்கொண்ட அந்த விஷயங்கள் வந்து என்னுடைய நடவடிக்கைகள், என்னோட கேரக்டர் வந்து மாத்தணும். அந்த மாற்றி உணர்ந்த இந்த விஷயங்களை நான் என்னோட வாழ்க்கையில வந்து நான் கடைபிடிக்கணும். பிறகு இந்த விஷயங்களை நானு மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்படின்ற அந்த உணர்தல் வந்தது. பிறகு எனக்கு வந்து இந்த இயற்கையை வந்து ரொம்ப பிடிக்கிறதுனால எல்லாமே வந்து இந்த பூமி தாய் எனக்கு கொடுத்தது. இந்த ஞானத்துல இருந்து, இந்த அறிவுல இருந்து, இந்த உணர்தல்ல இருந்து அவங்க கொடுத்தது. போகும்போது எல்லாத்தையும் நான் விட்டுட்டு தான் போக போறேன். அப்ப அவங்க எனக்கு இவ்வளவு விஷயத்த கொடுத்திருக்காங்களே, நான் போகிறதுக்கு முன்னால அவங்களுக்கு என்ன செய்துட்டு போக போறேன்? நான் என்ன ஒண்ணுமே நான் செய்யலையே இந்த பூமி தாய்க்கு அப்படின்ற அந்த அந்த புரிதல் வந்து எனக்கு வந்தது. எனக்கு இவ்வளவு தூரம் ஞானத்தை கொடுத்து, இந்த புரிதலை கொடுத்து, வாழ்க்கையில இவ்வளவு விஷயங்களை நான் கடந்து வர்றதுக்கு துணையா இருந்து, இவ்வளவு விஷயங்களை ரசிக்க செய்து, இவ்வளவு அழகான பூமியில நான் வந்து வாழ்ந்து, இவ்வளவும் எனக்கு கொடுத்த பூமி தாய்க்கு நான் என்ன செய்ய போறேன் போறதுக்கு முன்னால அப்படின்ற அந்த உணர்வு தான் எனக்கு வந்தது. இப்பதான் நான் உணர்ந்தேன், நான் ஏதாவது ஒண்ணு செய்தாகணும். ஒரு சேவை நான் கண்டிப்பா இந்த பூமி தாய்க்கு நான் திரும்பவும் இந்த எனக்கு கிடைத்ததெல்லாம் அதை கொடுத்துட்டு நான் போகும்போது நான் கொடுத்துட்டேன்ற திருப்தியில நான் போகணும். இந்த பாடியை வெக்கேட் பண்ணி போகும்போது அந்த ஒரு திருப்தி எனக்கு இருக்கணும் அப்படின்ற அந்த உணர்தலுக்கு நான் வந்துட்ட பிறகு நான் கண்டிப்பா சேவை செய்தாகணும். ஆனா நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, இந்த பிரபஞ்சமும் இந்த இயற்கையும் எனக்கு வந்து அதை வழி நடத்தும். நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அப்படின்னு அதுதான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா அது நடக்கும்ன்ற நான் வந்து நம்பிக்கையோட இருக்கேன். இதை தவிர்த்து வந்து இது எல்லாமே இந்த ரிட்ரீட் மூலம் தான் எனக்கு கிடைத்ததுன்னு நான் சொல்லணும். இது வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியமா நான் கருதுறேன். இந்த ரிட்ரீட்ல நான் பங்கெடுத்ததுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த இந்த இறை சக்திக்கும் பிரிடிக் மாஸ்டர் அவர்களுக்கும் அவங்களுக்கு உறுதுணையா இருந்த அத்தனை பேத்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ரிட்ரீட் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்ததுன்னு தான் நான் சொல்லணும். ஏதோ ஒரு பரிணாமத்துக்குள்ள போய் இப்ப நான் திரும்பவும் வெளியே வந்து இந்த மலேசியாவுக்கு வந்து அந்த விஷயங்களை வந்து நான் இப்ப வந்து இப்ப சாதாரண ஒரு பரிணாமத்துல இருக்கிற மாதிரி அந்த பரிணாமத்துக்குள்ள இருந்து கொண்டு இந்த விஷயங்களை நான் எப்படி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிதான் திரும்பவும் அந்த பியூரா வந்திருக்கும் தெரியுங்களா? புதிதா ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும், அந்த குழந்தை பிறந்து வந்த பிறகு மீண்டும் அந்த குப்பைகள்லாம் உள்ளுக்கு போடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு செயலும், ஐயோ இதை நான் செய்யக்கூடாது, நான் இப்படி எல்லாம் யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் நான் கண்டிப்பா கிராட்டிடியூட்டா இருக்கணும், நான் கண்டிப்பா தியானம் செய்யணும், என்னோட உடல்நிலையை நான் பார்த்துக்கொள்ளணும், மற்றவங்களுக்கு நான் என்னது செய்யணும் அப்படின்ற அந்த உணர்வு வந்து எனக்குள்ள ரொம்ப ரொம்ப டீப்பா அது வந்து உள்ளுக்கு வந்து இருக்கு. இந்த புதிதா எல்லாமே கலைந்து எல்லாத்தையுமே வெளியாக்கி புதுசா நம்மள இந்த ரிட்ரீட்ல இருந்து புதிய ஒரு குழந்தையா நம்மள வந்து திரும்பவும் அனுப்பியிருக்காங்க. அது உள்ளுக்கு நான் இந்த பழைய குப்பைகள் எல்லாம் திரும்பவும் போடக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணம் எனக்குள்ள வந்து ஒன்னொன்னையும் பார்த்து செய்ய சொல்லுது. இந்த சூழல் வந்து திரும்பவும் அந்த பழைய சூழலுக்கு வந்துட்டோம்ல, எல்லாமே வந்து ஒரு சேலஞ்சா தான் இருக்கு. மாஸ்டர் சொன்ன அந்த விஷயங்களை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதாவது இதெல்லாம் ஒரு டிராமா, நீ வந்து லெசனை கத்துக்கொள்ளு, கடவுள் கொடுக்கிற டெஸ்ட்ல வந்து ஃபெயில் பண்ணிராத, அது அது மட்டும் நான் தெளிவா இருக்கேன். சேவா செய், உனக்கு கிடைச்சதை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போ அப்படின்ற அந்த தெளிவுல இருக்கேன். அது வந்து கண்டிப்பா இயற்கை வந்து அந்த இறை ஆற்றலும் இயற்கையும் எனக்கு துணையா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். இந்த வேலையில வந்து எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கொடுத்த இறை சக்திக்கு, பிறகு பிரதீப் ஐயாவுக்கு, பர்வதம் அம்மா அவங்களுடைய டீம் எல்லாருக்குமே, இப்ப எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்றேன். எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. நன்றி நன்றி நன்றி.